கொடுக்கப்படும். ஆமென். பிரைஸ் தி லார்ட். ஆமென். பிரைஸ் தி லார்ட். மத்தேயு 6:33 கூறுகிறது, அனைத்திற்கும் மேலாக இறைவனுடைய ஆட்சியையும் அவருக்கு உகந்தவற்றையும் நாடுங்கள், தேடுங்கள், பின்பு எல்லாம் உங்களுக்கு சேர்த்து கொடுக்கப்படும் என்ற இறைவசனத்தை நாம் தியானிக்கவிருக்கிறோம். நம்ம எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு இறைவசனம். இன்றைய நாளின் தலைப்பு, இயேசு நம்மிடம் என்ன எதிர்பார்க்கிறார், இயேசு நம்மிடம் எதை விரும்புகிறார் என்பதை குறித்து நாம் தியானிக்கவிருக்கிறோம். முதலாவதாக இயேசு நம்மிடம் எதிர்பார்ப்பது, அனைத்திற்கும் மேலாக நாம் அவருக்கு முதலிடம் தர வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். புட் காட் ஃபர்ஸ்ட் இன் யுவர் லைஃப், ரெஸ்ட் எவ்ரிதிங் நெக்ஸ்ட் என்று சொல்வார்கள். கடவுளுக்கு தான் முதலிடம், மற்றதெல்லாம் செகண்டரியாக தான் இருக்கணும். இதுதான் உண்மையான கிறிஸ்துவ வாழ்க்கை. இதற்காகத்தான் நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். உறவுகளாக இருக்கலாம், செல்வமாக இருக்கலாம், பொருட்களாக இருக்கலாம், உலகப்பரமான சிற்றின்பங்களாக இருக்கலாம், எதுவாக இருந்தாலும் அதற்கு நாம் முதலிடம் தரவே கூடாது. இயேசுக்குத்தான் நாம் முதலிடம் தர வேண்டும். இதைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார். பைபிளில் ஒரு சில உதாரணங்களை நம்ம பார்க்கும்போது ஈஸியாக புரிந்து கொள்ள முடியும். ஆபிரகாமுடைய வாழ்க்கையெல்லாம் பார்த்தீங்கன்னா, அவர் ஆண்டவருக்கு தான் முதலிடம் கொடுத்தார். ஆண்டவர் என்ன சொன்னாலும் செய்வார். உன் தாய் தந்தையை விட்டு நான் காட்டக்கூடிய தேசத்துக்கு போன்னு சொன்னோன்னே பாருங்கள், ஒரு வார்த்தை கூட கேட்கவே இல்லை. ஆண்டவரே, நான் எங்கே போகணும் ஆண்டவரே, அடுத்த வேளை சாப்பாடுக்கு நான் என்ன செய்யணும், எப்படி ஆண்டவரே அப்படின்னு சொல்லி என்ன பண்ணல, எந்த கேள்வியும் கேட்கல. ஆண்டவர் சொன்னால் அப்படியே செய்கிறார். நான் செம்பட்டில் இருந்த சமயத்தில் ஜாயிண்ட் ஃபேமிலியாக இருந்துக்கிட்டு இருந்தோம். அப்போ இருக்கும்போது சுதந்திரமாக ஆண்டரை ஆராதிக்க முடியல. பல பிரச்சனைகள், சிக்கல் இருந்துக்கிட்டே இருந்தது. அப்போ ஆண்டர் உணர்த்தினார், நீ இங்கேருந்து காலி பண்ணிட்டு அங்கே போ, சிலப்பாடி பக்கத்தில் போ, போலீஸ் காலனிக்கு போ, அங்கே போன்னு சொல்லி உணர்த்துகிறார். ஆனால் எனக்குள்ளே பல கேள்விகள், எங்கே போகிறது, யாரை பார்க்குறது, என்ன செய்கிறது, அடுத்து ஃப்யூச்சருக்கு என்ன பண்ணுறது, இப்படி பல விதமான கேள்விகள், சந்தேகங்கள் சொல்லி குழப்பமாக இருந்தது. ஆக்சுவலாக கடைசியில் ஆண்டுடைய இறக்கத்தால், கிருபையினால் அந்த மாறி அந்த இடத்துக்கு வந்தாச்சு. அதுக்கப்புறம் தான் ஆண்டு எந்த நோக்கத்துக்காக நான் அவங்க கூப்பிட்டு வந்தேன் அப்படிங்கிறத உணர்த்த ஆரம்பித்தார். அங்கேயே பக்கத்துலேயே ஒரு ப்ரேயர் குரூப் மாதிரி ஒரு வீட்டில் ஆரம்பித்து, அங்கே நிறையா ஃபேமிலிஸ் நாங்கள் எல்லாம் கூடி ஜெபிக்கிறது, இறை வார்த்தை வாசிக்கிறது, தியானிக்கிறது அப்படின்னு சொல்லி அங்கே ஒரு ப்ரேயர் டீம் உருவாகிறதுக்கு ஆண்டு உதவி செய்தார். அப்போ தான் நினச்சி பார்த்தேன், ஆபிரகாம்லாம் பாருங்கள், சொன்ன மாத்திரத்தில் உடனே என்ன பண்ணார், உடனே ஒபே பண்ணார், உடனே கீழ்ப்படிந்தார். ஆனால் ஆண்டு சொல்லும்போது எனக்குள்ள பல கேள்விகள், என்ன நடக்கும், எப்படி போவது, என்ன பண்ணுறது, இப்படி பல விதமான கேள்விகள், பல விதமான தடுமாற்றங்கள். ஆனால் பாருங்கள், ஆபிரகாம் எந்த விதமான கேள்வியுமே இல்லை. அப்போ முதலிடம் ஆண்டருக்கு தான் அவர் கொடுத்தார். அதே மாதிரி உன்னுடைய ஒரே பிள்ளையை எனக்கு பலியிடுன்னு சொல்லும்போது கூட பாருங்கள், ஈசாக்க கேட்கும்போது கூட அங்கேயும் பாருங்கள், ஆண்டர்கிட்ட போய் அவர் வாதாடவோ கேள்வி கேட்கவோ எதுவுமே கிடையாது. அப்படியே ஒபே பண்ணுறார். ஆண்டவர், நீங்கள் சொல்லிட்டீங்களே ஆண்டவரே, எனக்கு நீங்கள் தான் முக்கியம், இந்த ஈசாக்கை போல 100 ஈசாக்கை உம்மால் கொடுக்க முடியும் ஆண்டவரே, எனக்கு என் மகனை விட நீங்கள் தான் எனக்கு முக்கியம் அப்படின்ட்டு அந்த மகன் ஈசாக்கை பலியிடுவதற்காக கிளம்பி போகிறார். அங்கேயும் பாருங்கள், மனைவி சாராள்கிட்ட கூட சொல்லவே இல்லை. ஏன்னா அவர் சொல்லியிருந்தாலும் என்ன பண்ணுவாங்க, சாரா என்ன பண்ணுவாங்க, கடவுளின் திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு ஒருவேளை அவர் தடையாக இருந்திருப்பார். அதனால் மனைவிட்டு கூட சொல்லாமல் கிளம்புறார். மனைவிட்ட சொன்னால் என்ன பண்ணுவாங்க, என்னங்க உங்களுக்கு அறிவு இருக்குதா, இவ்வளோ கஷ்டப்பட்டு நம்ம ஒன்று கண்ணே கண்ணுன்னு பெற்றோம், அதையும் இப்போ பலியிடத்துக்கு கூட்டு போகிறீங்களே அப்படின்னு சொல்லி அவங்க கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு ஒரு தடைக்கல்லாக கூட இருந்திருக்கலாம். அதனால் மனைவிட்டு கூட சொல்லாமல் அதிகாலையில் எந்திரிச்சு மகனை கூப்பிட்டுட்டு அங்கே பலியிடத்துக்கு கூப்பிட்டு போகிறார். இதே மாதிரி என்னுடைய வாழ்க்கையில் நான் கல்கத்தாவில் இருந்த சமயத்தில், அப்போ திருமணமான புதுசில் இருக்கப்போ என்னோடய சொந்த அத்தை பொண்ணை தான் மேரேஜ் பண்ணியிருந்தேன். அப்போ மறைக்கல்வி கிளாஸுக்கு நான் போய் என்னுடைய மனைவி கூட தெரியாமல் போயிட்டே இருப்பேன் ஆக்சுவலாக. ஏன்னா அப்போ தான் திருமணம் ஆனதுக்கப்புறம் மனசில் ஒரு தைரியம் வந்துருச்சு, நம்ம எப்படியாவது நம்ம ஆண்டரை ஏற்றுக்கொள்ளணும், எப்படியாவது நம்ம ஞானஸ்தானம் வாங்கிக்கணும் அப்படிங்கிற தைரியம் எனக்குள்ளே வந்துச்சு. அதுக்கு திருமணத்துக்கு முன்பு வரைக்கும் ஒரு பயம் இருந்துக்கிட்டே இருந்தது. நம்ம குடும்பத்தில் என்ன சொல்லுவாங்களோ, நம்ம சமூகத்தில் நம்மளை விலக்கி வச்சுருவாங்களோ, அப்படி இப்படின்னு பயங்கரமாக பயந்துக்கிட்டு இருந்தேன்.
ஆனால் எப்போ மேரேஜுக்கு அப்புறம் ஒரு விதமான கான்ஃபிடென்ட் வந்துருச்சு. என்ன நடந்தாலும் சரி நம்ம ஞானஸ்தானம் வாங்கிடலான்னு சொல்லிட்டு என்னுடைய மனைவி கூட தெரியாமல் நான் என்ன பண்ணுவேன், மறைக்கல்வி கிளாஸுக்கு நான் போயிட்டுருப்பேன். அங்கே மிஷனரிஸ் ஆஃப் சேரிட்டி மதர் தெரசாவுடைய சிஸ்டர்ஸ் அவங்க தான் அந்த மறைக்கல்வி கிளாஸ் எல்லாமே எடுத்து எனக்கு உதவி செஞ்சாங்க அந்த ஞானஸ்தானம் வாங்குவதற்கு. ஒருவேளை அந்த சமயத்தில் என்னுடைய மனைவிட்டு நான் சொல்லியிருந்தேன், இந்த மாதிரி நான் கிறிஸ்தவன் ஆக போகிறேன், ஞானஸ்தானம் வாங்க போகிறேன்னு சொல்லியிருந்தா அவங்க என்னுடைய அப்பா அம்மாட்ட சொல்லி அதில் ஒரு பெரிய தடை உண்டாகிற கூட பெரிய வாய்ப்புகள் இருந்திருக்கும். அதனால தான் அது தெரியாமல் நான் என்ன பண்ணேன், மறைக்கல்வி கிளாஸுக்கு போயிட்டே இருந்தேன். அதான் மீகா 7:15 நாம் படிக்கிறோம், உன் மார்பில் சாய்ந்துள்ள மனைவிக்கு முன்பாகவும் உன் வாய்க்கு பூட்டு போடு என்று ஆண்டவர் சொல்கிறார். கணவன் மனைவி ஷேர் பண்ணுறது நல்லது தான், எந்த விதமான ஒளிவு மறைவு இல்லாமல் கருத்துக்களை பரிமாற்றிக்கொள்வது நல்லது தான், தப்பு கிடையாது. ஆனால் ஒரு சில காரியங்களில் நம்ம அமைதி காக்க வேண்டும். ஒரு சில காரியங்கள் நம்முடைய கடவுளுடைய திருவுளத்தை நிறைவேற்றுவதற்கு ஒருவேளை கணவனோ மனைவியோ தடையாக இருக்கலாம். அப்போ அந்த மாதிரி சமயத்தில் நம்ம அதை சொல்லாமல் இருக்கிறது நல்லது. அதனால தான் ஆபிரகாம் அதை சொல்லவே இல்லை, தன்னுடைய மகனை பலியிட கூட்டு போகிறார். அதனால தான் ஆபிரகாம் குறித்து அருமையான சாட்சியை ஆண்டவர் சொல்வார். தொடக்க நூல் 26:5 நாம் படிக்கிறோம், என் ஊழியன் ஆபிரகாம் என் கட்டளைகள் நியமங்கள் அனைத்தையும் கடைபிடித்தான் என்று சாட்சி சொல்வார். அருமையான ஒரு சாட்சி. ஆபிரகாம் விசுவாசின் தந்தை என்று அழைக்கப்படுவதற்கு, ஆபிரகாம் அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை பெறுவதற்கு, வானத்து விண்மீன்களைப் போல கடற்கரை மணலைப் போல உன் சந்ததி பெருகும் என்ற மிகப்பெரிய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வதற்கு அடிப்படை காரணம் அவருடைய ஆண்டவர் விடுத்த எல்லா கட்டளைகளையும் நியமங்களையும் அவர் கடைபிடிச்சார். அதனால தான் ஆண்டவர் சாட்சியாக சொல்லுவார், என்னுடைய ஊழியன் ஆபிரகாம் எல்லாத்தையும் கடைபிடித்தார் என்று சொன்னார். அதுதான் கடவுளுக்கு முதலிடம் கொடுக்குதல் அப்படிங்கிறது. அதே மாதிரி நோவாவுடைய வாழ்க்கையை பாருங்கள், அவரும் பாருங்கள் கடவுளுக்கு முதலிடம் கொடுத்தார். ஆண்டவர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செஞ்சார். அவருக்கு நம்மளை மாதிரி ஒரு ஃபேமிலி இருந்தது, ஒரு குடும்பஸ்தராக இருந்தார், குடும்பத்தையும் ரன் பண்ணணும். ஆனால் அதே சமயம் ஆண்டவர் சொல்கிறாரு, கட்டாந்தரையில் நீ நோவா பேழை கட்ட சொல்கிறார் ஆண்டவர். போகிறவங்க வரவங்க பூரா கேலி கிண்டல் பண்ணுறாங்க, என்ன கட்டாந்தரையில் பேழையை கட்டிகிட்டு இருக்கிறாரே அப்படின்னு சொல்லி. ஆனால் அதையெல்லாம் அவர் பொருட்டாக நினைக்கவே கிடையாது. கடவுள் சொல்லிட்டாரு, எனக்கு கடவுளுடைய வார்த்தை தான் முக்கியம், அவருக்கு தான் முதல்னு சொல்லி மனிதர்கள் சொல்கிறத எதுவுமே என்ன பண்ண அவர் கன்சிடர் பண்ணவே இல்லை. அவர் தன்னுடைய பணியை செஞ்சுக்கிட்டே இருக்கார், தன்னுடைய குடும்பத்தோடு சேர்ந்து பேழையை கட்டுகிறார். அதுக்கு எவ்வளவு செலவாயிருந்திருக்கும், எவ்வளவு நேரம் ஒதுக்கி இருந்திருப்பார், எவ்வளவு அவருடைய உழைப்பு. அதான் நினச்சி எனக்கு கொஞ்சம் யோசிப்பாங்க. இந்த காலத்தில் நிறையா சயின்ஸ் டெக்னாலஜி நிறையா இருக்குது, அந்த காலத்தில் எதுவுமே கிடையாது. ஆனாலும் பாருங்கள், நோவா ஆண்டுடைய கட்டளையை மீறாமல் எந்த நீளம், எந்த அகலம், எந்த மரத்தில் செய்யணும் எல்லாமே ஆண்டு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்தாரு. அதை அப்படியே செய்வார். தன்னுடைய அறிவை பயன்படுத்தி இன்னும் கொஞ்சம் இது இப்படி பண்ணிக்கலாமே, இதை நீளத்தை அப்படி அதிகப்படுத்திக்கலாம், அகலத்தை குறைச்சிக்கலாம், இந்த மாதிரி தன்னுடைய அறிவை அவர் பயன்படுத்தவே இல்லை. ஆண்டு எந்த நீளமோ அதே நீளம்தான் அந்த பேழை இருக்கணும், எவ்வளவு அகலமோ அதே அகலம்தான் பேழை இருக்கணும், எந்த மரத்தில் செய்ய சொன்னாரோ அதே மரம் தான். அதுதான் பெர்ஃபெக்ட் ஒபீடியன்ஸ் என்பது. டிலேட் ஒபீடியன்ஸ் இஸ் அ டிஸ்ஒபீடியன்ஸ். நாளைக்கு செய்யலாம், நாளைக்கு பார்த்துக்கலாம், ஆனால் செய்கிறேன், ஆனால் இப்போ நான் செய்ய மாட்டேன், நாளைக்கு செய்தல். சாத்தானுடைய ஒரு தந்திரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, பைபிள் படிக்கிறியா படி, ஆனால் இன்னைக்கு படிக்க வேண்டாம், நாளைக்கு படிச்சுக்கலாம், ஜெபம் பண்ணிட்டு நாளைக்கு ஜெபம் பண்ணிக்க, நற்செய்தி கூட்டம் தியானங்கள் போகிற இப்போ போவேன்னா அப்புறம் போய்க்க. அவன் போக சொல்லுவான், படிக்க சொல்லுவான், எல்லாம் செய்வான், ஆனால் இப்போ மட்டும் செய்யாத, நாளைக்கு, அப்புறம், அடுத்த வாரம், அடுத்த மாதம், இப்படி நாட்களை தள்ளி 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 போட வைக்கிறது, போஸ்ட்போன் பண்ண வைக்கிறது. இது சாத்தானுடைய ஒரு தந்திரம். அதனால தான் இன்றே மீட்பு நாள், இதுவே தகுந்த காலம், டுடே இஸ் த டே ஆஃப் சால்வேஷன். 2 கொரிந்தியர் 6:2 நாம் படிக்கிறோம். இன்றே எதை நம்ம முடிவெடுத்தாலும் இப்போவே நம்ம செய்யணும், உடனே நம்ம செய்யணும், நாட்களை தள்ளி போடவே கூடாது. அந்த ஊதாரி மைந்தன் மனம் மாறும்போது உடனே என்ன பண்ணுறாரு, அறிவு தெளிவு பெற்ற உடனே தன்னுடைய தந்தையை பார்க்க உடனே வந்துட்டார். ஒருவேளை அவர் கொஞ்சம் தாமதிச்சு, சரி நாளைக்கு போயிருந்துக்கலாம், இல்லை அடுத்த வாரம் போகலான்னு சொல்லி கொஞ்சம் தாமதிச்சிருந்தார் அப்படின்னா அந்த நேரத்தில் சாத்தான் புகுந்து அந்த சிந்தனையை மாற்றி விட்டுருப்பாங்க. அதனால தான் நம்ம நல்ல காரியங்களை, நல்ல நன்மையான செயல்களை நம்ம உடனே செய்யணும், அதை தள்ளி போடவே கூடாது.
அடுத்தடுத்து டக்கு டக்கு நம்ம ஆண்டவர் உணர்த்தினா உடனே செய்யணும். பவுலடியார் பாருங்க, எப்போ அந்த 3 நாள் கண் பார்வை இல்லாமல் கஷ்டப்பட்டாரோ, மறுபடியும் இப்போ கண் பார்வை கிடைச்ச உடனே அவர் ஞானஸ்தானம் வாங்கிட்டார். அவர் தள்ளி போடவே இல்லை. உடனே ஞானஸ்தானம் பெற்று இயேசுதான் ஆண்டவர் என்று உடனே அறிக்கையிட ஆரம்பித்தார். அந்த பைபிளில் படிக்கும்போது அந்த உடனே அப்படிங்கிற வார்த்தை ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட். அது ஆணுடைய கட்டளை கடைபிடிக்கிறதுக்கு இம்மீடியட்டாக ஆக்ஷனில் இறங்குறது. நாளைக்கு பார்த்துக்கலாம், அப்புறம் பார்த்துக்கலான்னு சொல்லி டிலே பண்ணாமல் இருக்கிறது. அன்னை மரியாள் அவங்களுடைய வாழ்க்கையில் பாருங்கள், வானதூதர் கேப்ரியல் சொல்லிடுறாரு. அது சொன்ன உடனே பாருங்கள், உடனே அவர் கிளம்பி மலைநாட்டுக்கு கிளம்பி போகிறாங்க. எலிசபெத் அம்மாவுக்கு உதவி செய்யறதுக்காக உடனே விரைந்து செல்கின்றார். இப்படி பல இடங்களில் சொல்லப்பட்டிருக்குது. அதே மாதிரி நோவா பாருங்க, ஆணுடைய கட்டளைகளை கடைபிடிக்க ஆண்டுக்கு தான் முதலிடம் கொடுத்தார். அந்த பேழையை கட்டுகிறார். போகிறவங்க வரவங்க எல்லாம் கேலி கிண்டல் பண்ணுறாங்க, அதை பொருட்படுத்தவே இல்லை. மனிதர்களை நாம் பிரியப்படுத்தவே கூடாது. இதைத்தான் பேதுரு தலைமைச் சங்கத்தாரிடம் கேட்பார். திருத்தூதர் பணிகள் 5ஆம் அதிகாரம் 29 நாம் படிக்கிறோம். மனிதருக்கு கீழ்ப்படிவதை விட கடவுளுக்கல்லவா கீழ்ப்படிய வேண்டும் என்று கேட்பார். உங்களுக்கு நான் கீழ்ப்படிவதை விட நான் ஆண்டருக்கு நான் கீழ்ப்படியணும், எனக்கு ஆண்டர் தான் முக்கியம், அதுதான் ஃபர்ஸ்ட் இடம் அப்படிங்கிறது. கடவுளுக்கு முதலிடம் கொடுக்கறது அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா, மனித கட்டளைகளை விட ஆண்டர் கட்டளை தான் எனக்கு முக்கியம். இதே தான் தானியேலுடைய 3 இளைஞர்கள், சாத்ராக், மேசாக், அபேத்நேகோ, 3 இளைஞர்கள். அரச கட்டளை வருகிறது, எல்லாரும் இந்த பொன் சிலையை வணங்க வேண்டும் என்று. ஆனால் அவங்க சொல்கிறாங்க, இந்த அரச கட்டளையை விட எனக்கு ஆண்டவர் கட்டளை தான் முக்கியம், எங்களுக்கு உயிரே போனாலும் பரவாயில்ல, நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், இந்த அரசர் வைத்துள்ள பொன் சிலையை நாங்கள் வணங்க மாட்டோம். நாங்கள் இடைவிடாமல் ஆராதிக்கக்கூடிய எங்கள் தெய்வம் எங்களை இந்த தீச்சூழிலிருந்து காப்பாற்றுவார். ஒருவேளை அவர் காப்பாற்றாமல் போனாலும் நீங்கள் வைத்திருக்கக்கூடிய இந்த பொன் சிலையை நாங்கள் தொழுது கொள்ள மாட்டோம். அதுதான் உண்மையான விசுவாசம். ஆண்டவர் எங்களை ஆசீர்வதித்தாலும் ஆசீர்வதிக்காவிட்டாலும் நாங்கள் இயேசுவையே தொழுது கொள்வோம், இயேசுவையே நாங்கள் பின்பற்றுவோம். அதுதான் உண்மையான விசுவாசம். இன்னைக்கு ஒரு சில மக்கள்லாம் பார்த்தீங்கன்னா, ஆண்டர் கொடுத்தா மட்டும் என்ன பண்ணுவாங்க, ஆண்டர் நல்லவர் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க, பின்னாடி போவாங்க. அவங்க ஜெபத்துக்கு பதில் கிடைக்கல, எதுவும் ஆசீர்வாதம் வரலன்னு என்ன பண்ணுவாங்க, ஜெபம் பண்ணுறதை நிப்பாட்டிடுவாங்க. ஏன் ஜெபம் பண்ணல அப்படின்னு கேட்டால் சொல்லுவாங்க, நான் ஜெபிச்சு பார்த்தேன், எதுக்குமே பதிலே வரல, அதனால ஜெபிக்கிறது நான் என்ன பண்ண நிப்பாட்டிட்டேன், பைபிள் படிக்கிறது நிப்பாட்டிட்டேன். அப்போ ஒரு சில மக்கள் என்ன பண்ணுறாங்க, ஆண்டுடைய ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டதுக்கப்புறம் நன்றி மறந்தவர்களாய் ஆண்டரை விட்டு விலகி போயிடுறாங்க. ஒரு சிலர் ஜெபிச்சு பார்த்து அவங்க எந்த பலனும் கிடைக்கல, எனக்கு பதில் கிடைக்கல, நான் ஜெபம் பண்ணுறதை என்ன பண்ணிட்டேன், நிறுத்திட்டேன் அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுறாங்க, அந்த மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் இந்த இளைஞர்கள் பாருங்கள், எங்களை அந்த ஆண்டரை எங்களை காப்பாற்றினாலும் சரி காப்பாற்றாட்டனும் சரி, நாங்கள் என்ன பண்ண மாட்டோம், இந்த பொன் சிலையை வணங்க மாட்டோம். இதுதான் உண்மையான விசுவாசம், இதுதான் உண்மையான தேடல். ஒரு தடவை ஒரு ஊழியர்கிட்ட ஒரு தாயார் தன்னுடைய பிள்ளையை கூட்டு போயிருந்திருக்காங்க ஜெபம் பண்ணுவதற்காக. அப்போ அந்த தாயார் அந்த ஊழியர்கிட்ட சொல்கிறாங்க, பிரதர், இந்த மாதிரி என்னுடைய பையன் நல்லா ஓடி ஆடி விளையாண்டுட்டு இருந்தான், கடந்த ஒரு 4-5 நாள் அவன் பாட்டுக்கு வந்து படுத்துக்கிறான், எதுவும் பண்ண மாட்டேங்கிறான், சரியாக சாப்பிட மாட்டேங்கிறான், தூங்க மாட்டேங்கிறான், ரொம்ப கஷ்டமாக இருக்குது, அவனுக்காக ஜெபம் பண்ணி அனுப்புங்க பிரதர் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரி, அந்த பையனுக்கு ஜெபம் பண்ணலான்னு சொல்லி அவர் ஜெபிக்க ஆரம்பிக்கிறார். அப்போ ஜெபிக்கும்போது ஆண்டவர் அந்த ஊழியருக்கு ஒரு வெளிப்பாடை தருகிறார். நீ அந்த பையனுக்காக ஜெபிக்கிறதுக்கு முன்பாக அவங்க அம்மாட்ட இந்த கேள்வியை கேளு, எத்தனை நாளாச்சு ஜெபம் பண்ணி, எத்தனை நாளாச்சு பைபிள் தொட்டு அப்படின்னு கேளு அப்படின்னு சொல்லி கேட்க சொல்கிறார். அதன்படி அந்த ஊழியர் கேட்குறாரு, என்னம்மா ஆண்டருக்கு உங்களுக்குள்ள உறவு எப்படி இருக்குது, அனுதினமும் பைபிள் படிக்கிறீங்களா, ஜெபம் பண்ணுறீங்களா, எத்தனை நாளாச்சு பைபிளை தொட்டு அப்படின்னு கேட்கும்போது அப்போ அந்த அம்மா சொல்ல ஆரம்பிக்கிறாங்க, அதை ஏன் கேட்குறீங்க பிரதர், நான் ஒரு 6-7 மாதமாக பைபிளே தொடுறதில்ல, ஜெபமே பண்ணுறதில்ல, அந்த வேலை இந்த வேலைன்னு பிஸின்னு எனக்கு ஃபுல்லாக நேரமே டைட்டாக இருக்குது, ஜெபம் பண்ணுறதுக்கே டைம் இல்லை, ஐ ஹாவ் நோ டைம் ஃபார் ப்ரேயர் அப்படின்னு சாக்கு போக்கு சொல்ல ஆரம்பித்தாங்க. அப்போ தான் ஆண்டவர் வந்து உணர்த்தினார். இதை நான் அனுபவிச்சதுக்கு காரணமே அந்த பின்மாற்றத்திலேருந்து அவங்க என்ன பண்ணணும், விலகி வரணும், மீண்டும் என்னை தேடணும், மீண்டும் இறை வார்த்தையை படிக்கணும்,
தொடக்கத்தில் ஆதியில் கொண்டிருந்த அதே அன்பை கொண்டிருக்க வேண்டும். இதை அந்த சகோதரிக்கு நீ உணர்த்து, மனம் திரும்பி அந்த பின்மாற்றத்திலிருந்து விலகி மீண்டும் என்னை தேடினால் அவருடைய பிள்ளையை நான் சுகமாக்குவேன் என்று ஆண்டவர் உணர்த்தினார். திருவெளிப்பாடு 2ஆம் அதிகாரம் 3-4 நாம் படிக்கிறோம். நீ தொடக்கத்தில் கொண்டிருந்த அந்த ஆதி அன்பை விட்டுவிட்டாய் என்று ஆண்டவர் எபேசி சபைக்கு குறையாக சொல்வார். உன்ட்ட எல்லாம் நல்ல குணாசி இருக்குது, ஆனால் எதில் மிஸ் பண்ணிட்ட, எதில் நீ குறைவுள்ளனா இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, ஆதியில் தொடக்கத்தில் என் மேலே காட்டின அந்த அன்பு எவ்வளவு அதிகாலையில் என்னை எவ்வளோ நல்லா தேடினாய், எவ்வளோ மணி நேரம் என் பாதத்தில் உட்காந்து ஜெபிச்சாய், எப்படி இறைவார்த்தை தாகமாக தேடினேன். இப்போ என்னாச்சு, அப்படியே கொஞ்சமாக வேர்ட்லினஸ், அப்படியே உலகப்போக்கு, அப்படியே உலக நாட்டங்கள், அப்படியே சினிமா சீரியல் இதுக்கு இடம் கொடுத்து கடைசியில் அந்த ஆதி அன்பு அப்படியே விலகி போயிடுச்சு. நம்மை நாமே அலசி ஆராய்ந்து பார்ப்போம். தொடக்கத்தில் நாம் எவ்வளவு தீவிரமாக நாம் ஆண்டவரை நேசித்தோம், அவரை பின்பற்றினோம், அவருக்கு எவ்வளவு அதிக நேரம் நம்ம கொடுத்தோம். இப்போ நம்முடைய ஆன்மீக நிலை எவ்வாறு இருக்கிறது? இன்னும் ஆண்டரோடு கூடிய அந்த நேரம் இன்னும் அதிகரித்து கொண்டிருக்கிறதா? அக்கினி ஜுவாலை போல நம்முடைய இருதயம் இயேசுனுடைய அன்புக்காக கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிறதா, இல்லை அனல் தணிந்து கொண்டிருக்கிறதா? ஏனென்றால் நம்முடைய ஆண்டவர் பின்மாற்றத்தை ஒருபோதும் விரும்பாதவர். யாரேனும் பின்வாங்கி சென்றால் அவரில் நான் மகிழ்ச்சியுற மாட்டேன் என்கிறார் ஆண்டவர். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் கடைசி வசனத்தில் நாம் படிக்கிறோம். பின்மாற்றம் ஆண்டவருக்கு விரும்பாத ஒரு காரியம். கிறிஸ்துவ வாழ்க்கையில் நம்ம மென்மேலும் முன்னேறி செல்ல வேண்டுமே தவிர பின்மாற்றத்துக்கு நம்ம இடம் கொடுக்கவே கூடாது. அப்படியாக பாருங்க, அந்த ஊழியர் சொல்றார் அந்த அம்மாட்ட, இதுதாம்மா காரணம், உன்னை மீண்டும் ஆண்டு கட்டி எழுப்புவதற்காக இந்த துன்பத்தை அனுமதிச்சிருக்கிறாரு. நீ இன்னும் ஆண்டரை தீவிரமாக தேடணும், அவருக்குள்ள நீ வளரணும். எப்படி ஆரம்பத்தில் எவ்வளவு இயேசு நீ நேசிச்ச பின்பற்றின அதை விட பயங்கரமான அதிக ஆர்வத்தை காட்டு, ஆண்டு உன்னை ஆசீர்வதிப்பார்னு சொன்னோடனே அந்த சகோதரி கண்ணீரோடு மனம் திரும்பினாங்க. ஆமாங்க பிரதர், நான் இயேசுவை விட்டு ரொம்ப தூரம் போயிட்டேன், நான் ஆண்டுகிட்ட மன்னிப்பு கேட்குறேன்னு மன்னிப்பு கேட்டு மனம் திரும்பினாங்க. அதுக்கப்புறம் அந்த பையனுடைய அந்த உடல்நிலை உடனே சரியாயிடுச்சு, கம்ப்ளீட் ஹீலிங். கடவுள் ஏன் துன்பத்தை அனுமதிக்கிறார்? ஒரு சில சமயங்களில் ஏன் துன்பத்தை அனுமதிக்கிறார் என்றால் பலவிதமான காரணங்கள். ஒன்று, கடவுளை நாடி தேடாமல், எதற்காக இந்த பூமியில் நம்மளை படைச்சிருக்காருன்னா அவரை நாடி தேடுவதற்காக. அவருக்காகத்தான் நாம் எல்லாரும் படைக்கப்பட்டிருக்கிறோம். எனக்காக நான் உருவாக்கிய இந்த மக்கள் என் துதியை சொல்லி வருவார்கள். அவருடைய மாட்சிக்காக நாம் எல்லாரும் படைக்கப்பட்டிருக்கிறோம். முதலாவதாக, எந்த நோக்கத்திற்காக நாம் இந்த பூமியில் படைக்கப்பட்டிருக்கிறோம் என்பதை யார் உணர்கிறார்களோ அவங்களுடைய வாழ்க்கையை டோட்டலாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். வாழ்க்கையினுடைய நோக்கம், வாழ்க்கையினுடைய அர்த்தம் என்னவென்று நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. பணம் சம்பாதிக்கிறது தான் வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. மொபைலில் நேரத்தை செலவிடுது, அதுதான் வாழ்க்கையை நினச்சிட்டு இருக்கிறாங்க. ஆனால் வாழ்க்கையினுடைய அர்த்தம், எதற்காக மனிதர்களாகிய நம்மை பூமியில் ஆண்டவர் படைச்சார்? அவருக்காக, அவருடைய அன்புக்காக, அவருக்காக வாழ்வதற்காகத்தான் படைச்சிருக்காரு. அதை யார் உணர்றாங்க அவருடைய வாழ்க்கையை டோட்டலாக மாறிடும். இயேசு கிறிஸ்து உலகத்தில் உள்ள எல்லா மக்களுக்காகவும் மரித்தார். ஆனால் பர்சனலாக யார் ரியலைஸ் பண்ணுறாங்களோ, இயேசு எனக்காக இந்த ஆண்டவர் மரித்தார் இறந்தார்னு யார் ரியலைஸ் பண்ணுறாங்களோ அவங்க சின்சியராக இயேசுவை ஃபாலோ பண்ணுவாங்க, சீரியஸாக அவங்க இயேசுவை லவ் பண்ணுவாங்க. அது பர்சனலாக ரியலைஸ் பண்ணாதனால தான் எல்லாருக்கும் மறிச்சாங்க அப்படிங்கிற ஒரு பொதுவான கருத்தோடு இருக்கிறாங்க. தனிப்பட்ட விதத்தில் அந்த அன்பை நாம் சுவைக்கணும். 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 1 நாம் படிக்கிறோம், நீங்கள் கிறிஸ்துவின் அன்பை சுவைத்திருந்தால் உங்களிடம் இருக்கக்கூடிய பொறாமை, சண்டை சச்சரவு, கசப்பு, வெறுப்பு, மன்னிக்க முடியாத தன்மை எல்லாத்தையும் அகற்றுங்கள் என்று வசனம் சொல்லுகிறது. இயேசுனுடைய அன்பை சுவைத்தவர்கள் ஒரு சின்ன விஷயத்தில் கூட ஆணுடைய உள்ளத்தை காயப்படுத்த முடியாது. அவங்க என்ன பண்ணுவாங்க, ஆண்டவருக்கு பிரியமானதையே செய்யணும்,
ஆண்டரை பிரியப்படுத்தி கொண்டே இருக்கணும். தூய ஆவியானவருக்கு ஒரு சின்ன விஷயத்தில் கூட துக்கப்படுத்தக்கூடாது. அவங்க மனசாட்சி கூர்மையான மனசாட்சியாக மாறிடும். நகைக்கடை திராசு போல, நகைக்கடை திராசு பார்த்தீங்கன்னா மில்லிகிராம் டிஃப்ரென்ஸ் காமிக்கும். அது மாதிரி ஒரு சின்ன விஷயத்தில் ஏசப்பாவுடைய உள்ளத்தை காயப்படுத்திட்டா கூட உடனே என்ன பண்ணுவாங்க, உடனே மனம் மருந்துவாங்க. எப்படி காலில் முள் குத்துன உடனே நம்ம பிடுங்கி எறிகிறோம் பார்த்தீங்களா, நம்ம அடுத்த வாரம் பிடுங்கலான்னு நினைக்க மாட்டோம். அது மாதிரி நம்ம உள்ளத்தில் ஆண்டர் கொடுத்த அந்த சமாதானத்தை இழக்கக்கூடிய ஒரு சுச்சுவேஷன் வந்துருச்சு. ஏதோ ஒரு தப்பு பண்ணிட்டோம், ஏதோ ஒரு காரியத்தில் நம்மளோட சமாதானம் நம்மளை விட்டு விலகுதுன்னு தெரிஞ்சாலே உடனே நம்ம ஆண்டுகிட்ட போயிடணும். ஆண்டவரே என்னை மன்னிச்சிடுங்கப்பா, இந்த விஷயத்தில் நான் தப்பு பண்ணிட்டேன், நான் இந்த மாதிரி அவங்கள்ட்ட பேசிடக்கூடாது, இந்த மாதிரி நான் அற்பமாக நினச்சிடக்கூடாது, நான் ஹர்ட் பண்ணிட்டேன். உடனே நம்ம ரிப்பெண்ட் பண்ணணும். அதுதான் அந்த ஆண்டோடு கூடிய ரிலேஷன்ஷிப், அந்த உறவில் வளர்வதற்கு மிக முக்கியமான காரியம். இப்போ பாருங்கள், அந்த பேழையை உருவாக்குறாரு. அப்போ கடவுளைத்தான் முதலிடம் கொடுக்குறார், கடவுளைத்தான் பிரியப்படுத்துகிறார். இன்னைக்கு பாருங்கள், மனிதர்களை பிரியப்படுத்துவதற்காக கடவுளுடைய கட்டளைகளை மீறுகிறார்கள். கலாத்தியர் 1:10 நாம் படிக்கிறோம், நான் மனிதர்களுக்கு உகந்தவனாய் இருக்கவா பார்க்கிறேன், இல்லை கடவுளுக்கு உகந்தவனாய் இருக்க பார்க்கிறேன். இன்னும் நான் மனிதர்களை பிரியப்படுத்தி கொண்டிருந்தால் கடவுளுக்கு ஊழியனாய் என்னால் இருக்க முடியாது என்று பவுலியர் சொல்கிறார். அப்போ கடவுள் நம்ம பிரியப்படுத்தணும். சீராக் 42:1 நாம் படிக்கிறோம், மனிதர்களுக்கு மட்டுமீறிய மதிப்பு கொடுப்பதால் பாவம் செய்யாதீர்கள் என்று வசனம் சொல்கிறது. மனிதருக்கு மட்டுமீறிய மதிப்பு, கடவுளுக்கு தர வேண்டிய முதலிடத்தை மனிதர்களுக்கு நம்ம தரக்கூடிய காரியங்கள். ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளைகளை அதிகமாக நேசிப்பாங்க, பிள்ளைகளுக்கு முதலிடம் தருவாங்க. பிள்ளைன்னு அது என்ன பண்ணுவாங்க, இயேசுவை விட பிள்ளைகளை அதிகமாக நேசிப்பாங்க. அதுதான் சிலை வழிபாடாக மாறிவிடும். பேராசையாகிய சிலை வழிபாடு. ஒரு சில தாத்தா பாட்டிலாம் பேர பிள்ளைகளை அதிகமாக என்ன பண்ணுவாங்க, இயேசுவோட நேசிக்கக்கூடிய காரியங்கள். அதெல்லாம் ஆண்டு விரும்பாத ஒரு காரியம். மத்தேயு 10:38 ஆண்டவர் சொல்கிறார், என்னை விட தன் தாய் தந்தையோ மனைவி பிள்ளைகளையோ சகோதர சகோதரிகளை நேசிப்பவர் என் சீடனாய் இருக்க முடியாது. அப்போ அந்த வசனத்தை நம்ம கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம், அவருக்கு தான் நம்ம ஃபஸ்ட் இடம் கொடுக்கணும். இதே தான் பழைய ஏற்பாட்டில் விடுதலை பயனுள்ள 20:5 படிக்கிறோம், என்னை தவிர வேற எந்த தெய்வமும் இருக்கக்கூடாது. அவர் காட் இஸ் அ பொசசிவ் காட். அவருக்குரிய இடத்தை நம்ம யாருக்கும் தரக்கூடாது, முதலிடம் நம்ம அவருக்கு தான் தரணும். அதுதான் ஆண்டு விரும்புகிறார். அதே மாதிரி ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பொருட்களுக்கு அதிகமாக இம்பார்ட்டன்ஸ் தருவாங்க, உடைமைகளுக்கு அதிகமான இம்பார்ட்டன்ஸ், பொருட்களை அதிகமாக நேசித்தல். ஆண்டு நமக்கு பொருட்களை கொடுத்துருக்கலாம், உடைமைகளை கொடுத்துருக்கலாம், வீடு கொடுத்துருக்கலாம், மொபைல் கொடுத்துருக்கலாம், கார் கொடுத்துருக்கலாம். அதெல்லாம் நம்ம அவருடைய மாட்சிக்காக நம்ம செலவிட வேண்டுமே தவிர அதன் மீது நமக்கு நாட்டம் போகக்கூடாது. உலகின் மீதும் அதில் உள்ளவைகள் மீதும் நீங்கள் அன்பு செலுத்தாதீர்கள். தம்முடைய உடைமைகளை எல்லாம் விட்டுவிடாத எவரும் என்னுடைய சீடனாய் இருக்க முடியாது. லூக்கா 14:33 நாம் படிக்கிறோம். பொருட்கள் மீதுள்ள பற்று, பொருட்கள் அதிகமாக நேசிக்கிறது. ஆக்சுவலாக முதலாவதாக கடவுளுக்கு முதலிடம் கொடுத்தல் அப்படிங்கிறது மனிதர்களை பிரியப்படுத்தாமல் கடவுளை பிரியப்படுத்த வேண்டும். இரண்டாவதாக பொருட்களை பயன்படுத்த வேண்டுமே தவிர கடவுளை விட பொருட்களை நேசிக்கக்கூடாது. தங்களுடைய உடைமைகளை கொண்டு அந்த எருசலேம் பெண்கள் என்ன பண்ணாங்க, ஆண்டருக்கு ஊழியம் செஞ்சாங்கன்னு நம்ம படிக்கிறோம். லூக்கா 8:1 படிக்கும்போது தம்மிடம் இருந்த உடைமைகளை கொண்டு ஆண்டவருக்கு ஊழியம் செய்தார்கள் என்று வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. அதே மாதிரி பேதுரு ஆண்டு அழைக்கும் போது, ஊழியத்துக்கு அழைக்கும் போது, பேதுரு, யாக்கோபு, யோவான் இவங்களெல்லாம் என்னை பின்பற்றி வாருங்கள், உங்களை மனிதர்களை பிடிப்போ நான் மாற்றுவேன்னு சொல்லும்போது அவர்கள் அனைத்தையும் விட்டு விட்டு அவரை பின்பற்றினார்கள். அந்த வார்த்தை ரொம்ப ஆழமாக தொட்ட ஒரு வார்த்தை, விட்டு விட்டு. பாருங்களேன், அனைத்தையும் விட்டுட்டு ஃபாலோ பண்ணாங்க. அதனால தான் அந்த ஆதி திருச்சபையில் அப்படி ஒரு அனல், அப்படி ஒரு அக்கினி, அப்படி ஒரு எழுப்புதல். காரணம், அனைத்திற்கும் மேலாக இயேசுவை நேசிச்சாங்க, இயேசுக்கு முதலிடம் கொடுத்தாங்க, எல்லாத்தையும் இயேசுக்காக இழப்பதற்கு ரெடியாக இருந்தாங்க, விட்டுட்டு வந்தாங்க. யோவான், யாக்கோபு 2 பேரும் வலையை சரி செஞ்சுட்டு இருக்காங்க, பழுது பார்த்துட்டு இருக்காங்க. என்னை பின்பற்றி வாங்கன்னு சொன்னப்ப அப்படியே விட்டுட்டு போகிறாங்க. அவங்க அப்பா இருந்தார், அவரையும் விட்டுட்டாங்க, அந்த வலையிருந்து அதையும் விட்டுட்டு அப்படியே ஃபாலோ பண்ணுறாங்க.
அதுதான் தீவிரமாக இயேசுவை பின்பற்றுதல் அப்படிங்கிறது. அங்கிட்டு பார்த்தா மத்தேயு, அவர் சுங்கச்சாவடியில் உட்காந்து நல்லா வரி வசூல் எழுதிட்டு இருக்காரு. என்னை பின்பற்றிவான்னு சொன்னோன்னே அவர் என்ன பண்ணுறாரு, அப்படியே விட்டுட்டு வர்றாரு, எல்லாத்தையும் விட்டுட்டு அப்படியே ஃபாலோ பண்ணுறார். இயேசுவை நாம் ஃபாலோ பண்ணணும் அப்படின்னா அவர் எதை விட்டுவிட சொல்கிறாரோ அதை நாம் விட்டுவிட வேண்டும். அது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவர் விட்டுவிட சொல்வதை நாம் விட்டுவிடாமல், இல்லை நான் இயேசுவை ஃபாலோ பண்ணனா ஃபாலோ பண்ண முடியாது. ஆண்டவர் இல்லை மகனே மகளே, என்னை நெருங்கி வருவதற்கு இந்த பாவம் உன்னை தடைப்படுத்தி கொண்டிருக்குது, அதை விட்டுரு. இந்த பாய் ஃப்ரெண்டு வேணாம், இந்த கேர்ள் ஃப்ரெண்டு உனக்கு வேணாம், இந்த மொபைலில் இந்த ஆப்பை நீ அன்இன்ஸ்டால் பண்ணு, இது என்னோடு நீ செலவிடக்கூடிய நேரத்தை திருடுது, வேணாம், அதை விட்டுரு. இந்த சோம்பேறித்தனத்தை விட்டு, இந்த தூக்கத்தை சாக்ரிஃபைஸ் பண்ணு, இந்த மாதிரி இந்த புக்கில் உனக்கு வேணாம், இந்த சீடியில் உனக்கு வேணாம், இதெல்லாம் விட்டுரு அப்படின்னு ஆண்டவர் என்ன பண்ணுவார், பல காரியங்கள் சொல்லுவார். அப்போ நாம் அவருக்காக எவற்றையெல்லாம் விட சொல்கிறார் அதை விட்டுவிட வேண்டும். நாம் இயேசுவுக்காக பற்றி எரிய வேண்டும் என்றால் எதன் மீதும் நமக்கு பற்று இருக்கக்கூடாது. எது நம்மை பற்றி கொள்கிறதோ அதுக்கு நாம் அடிமையாகி விடுவோம். அப்போ இயேசுக்காக we have to be fire for the love of Christ. இயேசுக்காக நம்ம அக்கினி ஜுவாலையாக பிரகாசிக்க வேண்டும் என்றால் எதன் மீது நமக்கு பற்று இருக்கவே கூடாது. உலக பற்று இருக்கக்கூடாது. அந்த தேவ பற்று, தெய்வீக பற்று, இறை பற்றுக்கு டோட்டல் ஆப்போசிட். உலக பற்றுதல்கள், பொருட்கள் மீதுள்ள பற்று, உணவின் மீதுள்ள பற்று, உறவுகள் மீதுள்ள பற்று, இதில் எல்லாத்துக்கும் நம்ம விடுதலை ஆகணும், டெலிவரன்ஸ் ஆகணும். ஒரு சிலர் பார்த்தீங்கன்னா இயேசுவிட உணவை நேசிப்பாங்க, இயேசுவிட உறவுகள் நேசிப்பாங்க. அப்படி இருக்கவே கூடாது. அதுதான் கடவுளுக்கு முதலிடம் தரணும். அதுதான் ஆண்டு விரும்பக்கூடிய ஒரு காரியம். என்னுடைய வாழ்க்கையில் நான் இயேசுனுடைய அன்பை நான் சுவைக்கிறதுக்கு முன்பாக எப்படி ஒரு அறுசுவை உணவு இருக்குன்னு வச்சுக்கங்களேன். அறுசுவை உணவு முன்னாடி வச்சுருக்குறாங்க, அங்கே பக்கத்தில் ஊறுகாய் இருக்குது. எனக்கு அறுசுவை உணவு உண்பது எனக்கு இந்த உலகம்தான் எனக்கு பெருசாக தெரிஞ்சு. உலகத்தினுடைய மேன்மை, உலகத்தினுடைய பாராட்டு, உலகத்தினுடைய புகழ், உலக காரியங்கள், இதுதான் எனக்கு பெருசாக தெரிஞ்சது. அந்த ஊறுகாய் தொடுறது அப்படிங்கிறது இயேசுவை தேடக்கூடிய காரியங்கள். கொஞ்சம் லைட்டாக தொட்டுக்கிறது, லைட்டாக அப்படி தான் எடுத்துக்கிட்டு இருந்தேன். ஆனால் எப்போ இயேசுனுடைய அன்பை நான் சுவைச்சேனோ அதுக்கப்புறம் உல்டாவாக மாறிடுச்சு. அந்த அறுசுவை உணவு உண்பது இயேசுவை தேடுவது, அவரோடு இருப்பது, அவருடைய பணியை செய்வது, அவருக்காக வாழ்வது, இது எனக்கு பெருசாகிடுச்சு. இப்போ எனக்கு உலகம் எப்படின்னு பார்த்தீங்கன்னா ஊறுகாய் தொட்டுக்கிற மாதிரி. உலகக்காரங்கள் தேவை தான், அது எது தேவையோ எது முக்கியமோ அதுக்காக மட்டும் நம்ம நேரத்தை செலவிடுறது, கவனத்தை செலுத்து, அவ்வளோதான். மற்றபடி ஃபுல் ஃபோக்கஸ் எல்லாமே இந்த அறுசுவை உணவு, அந்த இயேசுவை நம்ம ஃபோக்கஸ் பண்ணணும். அதுதான் அறுசுவை உணவை உண்பது போல் நான் திருப்தி அடைகிறேன். கடவுளுக்கு முதலிடம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டோம், அவருடைய பணியை நம்ம செய்ய ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னாலே அவர் நம்முடைய தேவைகள் எல்லாம் ஆண்டு சந்திச்சிருவார். ஒரு சின்ன சாட்சி, பெருமைக்காக அல்ல, ஆண்டுடைய மாட்சிக்காக சொல்கிறேன். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி டிவி, நியூஸ் பேப்பர் எல்லாத்துலையும் கேள்விப்பட்டிருப்பீங்க, சேனல்ஸில் போட்டிருந்தாங்க. தஞ்சாவூரில் ஒரு கம்பெனி, பிபிஎஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனியில் ஒரு ஓனர் அங்கே வேலை பார்த்த எம்ப்ளாயீஸ் 11 பேருக்கு காரை பரிசாக கொடுத்துருந்தார். பரிசாக கொடுத்து அதை நிறையா அதில் மீடியா எல்லாம் எடுத்து போட்டிருந்தாங்க. ஆக்சுவலாக ஆண்டுடைய இரக்கத்தால், கிருபையினால் அடியனுக்கு அந்த கார் கிடைக்கிறதுக்கு ஆண்டு உதவி செய்தார். ஏறத்தாழ ஒரு 16 லட்சத்து மதிப்புள்ள அந்த கார் கிஃப்டாக கிடச்சிது. ஆக்சுவலாக ஆண்டு நம்ம தேடும்போது மற்றெல்லாம் அவர் பார்த்துக்கொள்வார். நம்முடைய தேவைகள் எல்லாம் அவருக்கு தெரியும் அப்படி சொல்லி வசனம் சொல்லுகிறது. நான் அதை எதிர்பார்க்கவே இல்லை, எனக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்லி நான் ஆசைப்பட்டதும் இல்லை. நம்ம ஆண்டுடைய பணியை செய்ய ஆரம்பித்தா, அவருக்குரிய காரியங்கள் நம்ம செலவிட ஆரம்பித்தா மற்றெல்லாம் அவர் பார்த்துக்கொள்வார். யோவான் 12ஆம் அதிகாரம் 26 நாம் படிக்கிறோம், எனக்கு ஊழியம் செய்கின்றவரை என் பிதா கனம் பண்ணுவார் என்று அருமையான ஒரு வசனம் சொல்லுது. எனக்கு யார் ஊழியம் செய்கிறாங்களோ, எனக்கு யார் பணி செய்கிறார்களோ அவர்களை என்னுடைய பிதா, என்னுடைய தந்தை அவர்களை கனப்படுத்துவார், உயர்த்துவார், மேன்மைப்படுத்துவார் அப்படின்னு வசனம் சொல்லுகிறது. அது மாதிரி தான் எதிர்பார்க்கவே இல்லை. ஆண்டு அப்படிப்பட்ட கிஃப்டை கொடுத்தாங்க. ஆக்சுவலாக அப்போ கடவுளை நம்ம தேடும்போது, அவருக்கு நம்ம முதலிடம் கொடுக்கும்போது மற்ற எல்லாமே ஆண்டு கொடுத்துருவார்.
இதே மாதிரி தான் எங்கள் அப்பா கடன்பட்டு எல்லாத்தையும் இழந்து இடத்தால் நடுத்தெருவுக்கு வந்த சுச்சுவேஷன்லையும் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே இல்லாத நிலைமை. நான் முந்தி வணங்கின 33 தேவர்கள் யாருமே ஹெல்ப் பண்ணலை. இயேசுவை நோக்கி கூப்பிடும்போது, இயேசு மேல் நம்பிக்கை வைக்கும்போது, அவருக்கு முதலிடம் கொடுக்கும்போது அந்த கடனை பூரா அடைச்சி ஏறத்தாழ ஒரு 1 கோடி ரூபா மதிப்பில் செம்பட்டில் ஆண்டவர் வீட்டை கட்டி கொடுத்தார். ஆண்டர் நம்ம தேடும்போது, அவருக்கு நம்ம முதலிடம் கொடுக்கும்போது மற்ற எல்லாமே ஆண்டர் சந்திக்கிறார். அதுக்கு உயிருள்ள சாட்சி என்னுடைய வாழ்க்கை. ஆக்சுவலாக இப்படி பலவிதமான காரியங்களை ஆண்டர் செஞ்சிருக்கிறார். அதனால தான் அனைத்திற்கு மேலாக இறை ஆட்சியையும் அவருக்கு உகந்தவற்றையும் தேடுங்கள், நாடுங்கள், பின்பு எல்லாம் சேர்த்து கொடுக்கப்படும். எல்லாத்தையும் ஆண்டவர் சேர்த்து கொடுக்குறார் ஆண்டவர். ஆக இன்றைய நாளில் நம்ம நம்ம ஜெபிப்போம். ஆண்டவரே ஏசப்பா, எங்கள் வாழ்க்கையில் முதலிடம் உங்களுக்கு தான்ப்பா நாங்கள் தரணும், மற்ற எல்லாம் செகண்டரி தான். ஆண்டவரே உண்மை முன்னிலைப்படுத்தி முதன்மைப்படுத்தி நாங்கள் வாழணும் ராஜா. கூடியுள்ள அனைவரையும் உமது கரத்தில் ஒப்புக் கொடுக்குறோம் சுவாமி. ஒவ்வொரு நிறைவாக தொட்டு ஆசீர்வதிங்க ராஜா.